வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செந்நிற பாறைகளில் உறைந்து கிடக்கும் ஒரு சரித்திர காவியம். அதுதான் பாதாமி குகைகள். பாதாமி குகைகள் 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. வீடியோவின் உள்ளே செல்வதற்கு முன் பாதாமி பற்றிய சில வரலாற்று தகவல்களை தெரிந்து கொள்வோம். பிரம்மாண்டமான சிவப்பு மணற்கல் பாறைகளை குடைந்து உருவாக்கப்பட்ட மிக அற்புதமான குடைவரை குகை கோவில்கள்தான் பாதாமி குகைகள். கிபி 6ஆம் முதல் 8ஆம் நூற்றாண்டு வரை தென்னிந்தியாவை ஆண்ட மாபெரும் சாளுக்கிய வம்சத்தின் தலைநகரமாக இது விளங்கியது. முற்காலத்தில் இதற்கு வாதாபி என்று பெயர். கிபி 6ஆம் நூற்றாண்டில் சாளுக்கிய மன்னர்களால் இக்குகைகள் கட்டப்பட்டன. இது சுமார் 2 முதல் 3 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அகஸ்தியர் ஏரியை சுற்றி அமைந்துள்ளது. வாருங்கள், இந்த பாதாமி குகைகள் மற்றும் பூதநாதர் கோவிலின் முழுமையான ஸ்தல வரலாற்றை காணலாம். அமைவிடம்: இந்த பாதாமி குகைகள் கர்நாடக மாநிலம் பாகல்கோட் மாவட்டம் அகஸ்தியர் ஏரிக்கரை அருகில் உள்ளது. ஸ்தல தீர்த்தம் அகஸ்தியர் ஏரி. இந்த அழகிய ஏரியும் இதன் கரையிலேயே சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ள ஸ்ரீ பூதநாதர் கோவிலும் அமைந்துள்ளது. 3 பக்கம் மலைகளால் சூழப்பட்ட இந்த ஏரியின் நீர் மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது. கோவில் சிறப்பம்சங்கள்: மதங்களின் சங்கமம். இந்த பாதாமி குகை கோவில்கள் பௌத்த, இந்து மற்றும் சமண மதங்களின் ஒருங்கிணைந்த குகைகள் ஆகும். இங்கு பகவான் புத்தர் மற்றும் அவரது சீடர்களின் சிற்பங்கள் மிகவும் அமைதியான கோலத்தில் செதுக்கப்பட்டுள்ளன. பெரும் பாறை சிற்பங்கள்: பிரம்மாண்டமான பாறைகளில் தத்ரூபமாக செதுக்கப்பட்ட விஷ்ணு அவதாரம், ஸ்ரீ கணேசர் மற்றும் மகிஷாசுர மர்தினி சிற்பங்கள் பார்ப்போரை மெய் சிலிர்க்க வைக்கும். ஆதிசேஷன் மீது விஷ்ணு. ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டுள்ள மகாவிஷ்ணுவின் கம்பீரமான சிற்பம் இங்குள்ள மிக முக்கிய சிறப்பம்சம் ஆகும். பரிமாணங்களில் துல்லியம்: 6ஆம் நூற்றாண்டிலேயே இங்குள்ள ஒவ்வொரு சிற்பத்தின் அளவீடுகளிலும் ஒரு அசாத்திய துல்லியம் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. நுழைவாயிலேயே இறைவனை நோக்கி முழுமையாக தரையில் விழுந்து சாஷ்டாங்கமாக தண்டனிட்டு வணங்குவதை குறிக்கும் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. அழியா இயற்கை வண்ணங்கள்: பாதாமி குகைகளின் மேற்கூரைகளில் ஒன்றை பாருங்கள். 6ஆம் நூற்றாண்டிலிருந்து இன்றும் அழியாமல் அப்படியே இருக்கும் இயற்கை வண்ணங்கள். இது ஒரு மாபெரும் ஆச்சரியம். சன்னதிகள்: சிவபெருமான், மகாவிஷ்ணு, சமண தீர்த்தங்கரர்கள் மற்றும் பகவான் புத்தர். கோவில் வரலாறு: புராணங்களின்படி வாதாபி மற்றும் இளவலன் என்ற அரக்கர்களை அகத்திய முனிவர் வதம் செய்த இடம் இதுதான். அதனால்தான் இங்குள்ள ஏரிக்கு அகஸ்தியர் ஏரி என்று பெயர். கிபி 6ஆம் நூற்றாண்டில் சாளுக்கிய மன்னர்களால் இந்த குடைவரை கோவில்கள் உருவாக்கப்பட்டன. ஒவ்வொரு குகையும் பல வருடங்கள் உழைத்து பாறைகளை செதுக்கி உருவாக்கப்பட்டுள்ளன. வழிபாடு: கோவில்களில் தினசரி பூஜைகள் நடைபெறுவது இல்லை. ஆனால் 6ஆம் நூற்றாண்டின் கலை அம்சங்கள், பிரம்மாண்டமான சிற்பங்கள் மற்றும் சாளுக்கியர்களின் மாபெரும் சரித்திரத்தை நேரில் உணர்வதற்காக உலகம் முழுவதிலும் இருந்து மக்கள் இங்கு பெருமளவில் வருகிறார்கள். முதலில் அகஸ்தியர் ஏரியின் அழகை ரசித்துவிட்டு ஏரிக்கரையில் உள்ள பூதநாதர் கோவிலில் சென்று சிவபெருமானை தரிசிக்க வேண்டும்.
அதன் பிறகு மலைப்படிகளில் ஏறி அனைத்து குகைகளுக்கும் செல்ல வேண்டும். அங்குள்ள நடராஜர், புத்தர் மற்றும் விஷ்ணுவின் பிரம்மாண்ட சிற்பங்களை சுற்றி பார்த்து அந்த இறைவனை மனதிற்குள் ஜெபித்து வணங்குவது சிறந்த முறை ஆகும். பழங்கால மக்களின் பக்திக்கும் உழைப்பிற்கும் ஒரு நிமிடம் தலை வணங்க தோன்றும் தலம் இது. கற்களை குடைந்து காவியம் படைத்த சாளுக்கியர்களின் இந்த பாதாமியை நீங்களும் போய் பாருங்க. லொகேஷன் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. Thank you for watching this video. Stay tuned and subscribe the channel for more Dira videos and travel vlogs. Bye.